குங்குமம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வீட்டில் செல்வ வளம் குறைவதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் கூறப்போகிறோம். பின்வரும் செய்திகளை கவனமாக கேட்டு உள்வாங்கிக் கொண்டு இதை சரி செய்வதன் மூலம் உங்கள் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். முதலாவது, வீட்டில் ஒட்டடைகள் சேருவது. இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஒட்டடைகள் சேர விடாமல் அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, வீட்டு சுவர்களில் ஈரம் தங்குவது. மூன்றாவது, உடைந்த மற்றும் கிழிந்த பொருட்களை வீடு முழுக்க சேர்த்து வைத்திருப்பது. நான்காவது, குழாய்களில் தண்ணீர் சொட்டுவது, தண்ணீரை வீணடிப்பது. உங்கள் வீடுகளில் இருக்கும் குழாய்களில் தண்ணீர் சொட்டி கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் சேராது. ஐந்தாவது, சூரிய மறைவுக்கு பிறகு, சூரிய அஸ்தமானத்திற்கு பிறகு வீட்டை பெருக்குவது. ஆறாவது, வீடு முழுவதும் தரைகளில் தலைமுடிகள் கிடப்பது. அதை கூட்டி சுத்தம் செய்வதை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் உங்கள் வீட்டில் செல்வம் சேராது. ஏழாவது, ஆண்கள் விளக்கு ஏற்றுவது. இது இந்த காலகட்டத்தில் எந்தளவு பொருந்தும் என்பது தெரியவில்லை, ஆனால் சாஸ்திரத்தில் இது கூறப்பட்டிருக்கிறது. எட்டாவது, சாமி படங்கள், பூஜை பொருட்களை அழுக்காக சுத்தமில்லாமல் வைத்திருப்பது. காரணம் 9, அரிசி, உப்பு, மஞ்சள் இந்த 3 பொருட்களையும் சேர்த்து வைத்திருக்கும் சமையல் பாத்திரங்களிலேயோ பூஜை சாமான்கள் இருக்கும் இடத்திலேயோ சுத்தமாக அதை காலி செய்து விடுவது. அதை காலி செய்வதற்கு முன்னாலேயே, அது தீர்ந்து போவதற்கு முன்னாலே நீங்கள் வாங்கி அதை நிரப்பிவிட வேண்டும். சுத்தமாக அந்த டப்பாவை காலி செய்யாதீர்கள். காரணம் 10, எப்பொழுதும் குழந்தைகளை திட்டிக் கொண்டே இருப்பது. தயவு செய்து வீட்டில் இருக்கும் குழந்தைகளை திட்டுவதை தவிர்க்கவும். இந்த செயல்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வீட்டில் செல்வம் குன்றாது இருக்கும். ஆன்மீகம் பற்றிய உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் வேண்டுமென்றால் அதை பற்றிய சந்தேகங்களையும் தகவல்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உள்ளீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.